மற்றொரு முக்கிய செய்தி, டித்வா புயலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொண்டு மக்களுக்கு உதவ திமுகவினர் தயாராக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, மேலும் விவரங்கள். வணக்கம். தித்வா புயல் காரணமாக கனமழையை எதிர்கொண்டு மக்களுக்கு உதவிட திமுக நிர்வாகிகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள கடந்த 2 நாட்களாக பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் உள்ளிட்ட அரசு அலுவலர்களுடன் பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வந்த நிலையில் தித்வா புயல் எதிர்கொள்ள அரசின் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அரசு இயந்திரத்தை முடக்கிவிட்டுள்ளதோடு மாவட்டங்களுக்கான பொறுப்பு அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரும் தமிழ்நாடு அரசின் சார்பில் உரிய அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இருந்த போதிலும் பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவிடும் வகையில் திமுக களத்தில் துணையாக நிற்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், குறிப்பாக காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் இது தொடர்பாக அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் எனவும், கவுன்சிலர்கள் தங்கள் வார்டுகளிலேயே முழுமையாக இருந்து மக்களுக்கு உதவிட வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மழைக்காலத்தில் திமுகவினர் பொதுமக்கள் தன்னார்வலர்களுடன் இணைந்து பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதோடு அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வைத்துக் கொள்வது அவசியம் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், குடிநீர், பால் ஆகிய இரண்டும் மிக அவசியமான தேவையாக இருக்கும் என்றதை கருத்தில் கொண்டு அவை தடையின்றி கிடைக்கின்றனவா என்பதை கண்காணித்து தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். மழைக்காலத்தை எதிர்கொள்ளவும் பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவிடும் வகையிலும் திமுகவினர் களத்தில் முழு மூச்சுடன் துணையாக நிற்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் திமுகவினுடைய தலைவருமான மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.